ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் ஆடு, மாடு, கோழி இவை எல்லாத்தையும் மேய்ச்சிக்கொண்டு ஹே ஹே பக் 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 ஹே தன் குடும்பத்தை பார்த்து கொண்டு வந்தான். என்னாவோ ஒரே கஷ்டமா இருக்குதுப்பா. என்னைக்காச்சும் நம்மளுக்கு கடவுள் கண் திறக்க மாட்டாரான்னு தோணுது. ஒரு நாள் தன்னிடம் இருக்கின்ற கோழி தங்க முட்டையை வைத்தது. அந்த கோழி தங்க முட்டையை வைத்ததை பார்த்து அந்த விவசாயியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அடடா, என்னது இது, இந்த கோழி தங்க முட்டை வைக்கிறதே. ஆஹா, இனிமேல் நம்மளோட வாழ்க்கை மொத்தமும் மாறப்போகுது. இனிமேல் நம்ம கஷ்டம் எல்லாமே தீரப்போகுது என்று கூறினான். அந்த கோழியும் தினமும் தங்க முட்டையை வைத்து கொண்டு வந்தது. இந்த விவசாயியும் அந்த தங்க முட்டைகளை நல்லா சேகரித்து கொண்டு வந்தான். இந்த தங்க முட்டைகளை பத்திரமா யாருக்கு தெரியாம எடுத்து வைக்கணும் என்று கூறினான். ஒரு நாள் இந்த விவசாயி ரொம்ப பேராசைப்பட்டு அந்த கோழியை இந்த கோழி தினமும் தங்க முட்டை வைக்குதே, இதோட வயிற்றுக்குள்ள எவ்வளோ தங்க முட்டை இருக்கணும். நம்ம சீக்கிரமா கோடீஸ்வரன் ஆயிடலாம். இந்த ஊரையே நம்ம வெளிக்கே வாங்கிடலாம் என்று கூறினான். இந்த விவசாயி அந்த கோழியை பாசமுடன் பக் 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 என்று கூறி அதற்கு உணவை வைப்பது போல அத்தை கூப்பிட்டான். அந்த அப்பாவி கோழியும் தனக்கு இவன் உணவை வைக்கத்தான் வந்திருக்கிறான் என்று அவன் கிட்டே போனது. இந்த எடுத்துக்கோ, சாப்பிடு என்று கூறி தன் பின்னாடி வைத்து கொண்டிருந்த அந்த கத்தியாலே அந்த கோழியின் வயிற்றை அறுத்து விட்டான். இப்போ வயிற்றுல இருக்கிற முட்டையெல்லாம் எடுத்து நம்ம இந்த ஊரையே வெளிக்கு வாங்கி நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் என்று கூறி ரொம்ப மகிழ்ச்சியானான். ஆனால் அந்த கோழி வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லை என்று கண்டான். என்னது இது, வயிற்றுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே என்று கூறினான். ஆனால் அந்த கோழியும் இறந்து விட்டது. அந்த விவசாயியும் அந்த கோழி வயிற்றுக்குள்ள ஒன்றும் இல்லை என்று கண்டதும் ஐயோ ஐயோ, தினம் ஒரு தங்க முட்டையாவது கொடுத்து நின்றுச்சு. ஆனால் நைத்தை சாவடிச்சிட்டனே. இப்போ அந்த தங்க முட்டையும் போச்சே. நான் பேராசவே பட்டிருக்க கூடாது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே என்று கூறி ரொம்ப வருத்தப்பட்டான். இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரொம்ப பேராசைப்படக்கூடாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கோழிக்காவது நீங்கள் ஒரு லைக்கு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.